வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு முதுநிலை பேராசிரியர், மறைந்த முன்னாள் பேராசிரியர் கேஜி சாமி ஐயா அவர்களின் தவம் பற்றிய கட்டுரையின் இரண்டாவது பகுதி சிந்திக்கின்றோம். முற்காலத்தில் பரவலாக நடைமுறையில் இருந்த முறை பிராணாயாமம். பிராணன் என்றால் இரண்டு பொருள் உண்டு. ஒன்று காற்று, இரண்டு உயிர். தமிழிலும் அப்படி ஒரு வார்த்தை இருக்கின்றது. அது ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் காற்று, இன்னொரு பொருள் உயிர். ஆனால் உடல் இல்லாத உயிரை மட்டும் ஆவி என்று சொல்வது நடைமுறையில் பழக்கமாகி விட்டது. பிராணாயாமம் என்றால் காற்று வழி என்று பொருள். அதாவது காற்றை உதவியாக கொண்டு செய்யக்கூடிய மனப்பயிற்சி. அந்த பிராணாயாம முறையில் காற்றை, அதாவது மூச்சை, சுவாசத்தை பயன்படுத்தியே குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவார்கள். நாம் சாதாரணமாக மூச்சை பயன்படுத்தி தான் உயிர் வாழ்கின்றோம். ஒரு மூச்சு என்பது ஒரு முறை காற்றை இழுப்பது, ஒரு முறை வெளியேற்றுவது. பிராணாயாமத்திலும் இதை செய்வார்கள். ஆனால் ஒரு கணக்கு வைத்து கொள்வார்கள். இழுக்கின்ற நேரத்தை விட விடுகின்ற நேரம் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு நேரம் கூடுதல் என்பது காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம் வேறுபட்டிருந்தது. அதை ரேசகம், பூரகம் என்று சொல்வார்கள். அவற்றோடு மூச்சை அடக்குவது என்று ஒரு பயிற்சியும் பிராணாயாமத்தில் சேரும். அதை கும்பகம் என்று சொல்வார்கள். கும்பகத்திலும் மூச்சை அடக்குவதற்கும் ஒரு நேர கணக்கு வைத்திருந்தார்கள். பொதுவாக அதுவும் மூச்சை இழுப்பது போல் 2 பங்காகும். இந்த கும்பகத்தில்தான் பிராணாயாமத்தின் முக்கியத்துவம், அதாவது முக்கிய தத்துவமும் அடங்கியிருக்கின்றது. அதாவது நாம் மூச்சை இழுப்போம், விடுவோம், ஒரு கணம் கூட அடக்குவது இல்லை. ஆனால் பல பிரயோகம் செய்து ஒரு கடுமையான காரியத்தில் ஈடுபடுவது மூச்சை அடக்கித்தான். அதை தம் கட்டுவது என்று சொல்வார்கள். மேலே இருக்கும் அம்மியை கீழே இறக்கி வைக்க வேண்டும், கீழே இருக்கும் அம்மியை மேலே தூக்கி வைக்க வேண்டும். அம்மாதிரி சமயங்களில் மூச்சை பிடிக்காமல் அக்காரியங்களை செய்ய முடியாது. அதாவது மனிதன் பிளஸ் தம் முடிகிறது என்றால் தம் தான் தூக்கியது என்றல்லவா வருகின்றது. இது என்ன வேடிக்கை? இதன் விளக்கம் என்னவென்றால், ஒரு கடுமையான வேலையில் ஈடுபடுகின்ற பொழுது நமது உடலில் ஆங்காங்கும் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் உடலில் எந்த நரம்புகள், சதைகள் அக்காரியத்தை செய்ய முற்படுகின்றனவோ அந்த பகுதிக்கு திரண்டு வரும். இது கம்ப்யூட்டர் மாதிரி தன்னில் தானாக உடலில் நடைபெறுகின்ற அனிச்ச செயல் அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த கடுமையான காரியத்தில் ஈடுபடாமல் பத்மாசனத்திலோ அல்லது வேறு ஏதோ ஒரு நிலையிலோ இடம்பெயராமல் உட்கார்ந்து கொண்டு தம் பிடித்து பிராணாயாமம் செய்தால் கிளந்தெழுந்து வருகின்ற ஆற்றலுக்கு என்ன இலக்கு? நமது உடல் ஆற்றல் கிளந்து எழுந்து விட்டால் அது ராமபானம் மாதிரி. ராமபானத்தை பற்றி சொல்வார்கள். தூணிலிருந்து ஒரு முறை அம்பை நானேற்றி விட்டால் அதை எய்யாமல் இருக்கக்கூடாது. அதாவது தூணியிலிருந்து ஒரு முறை அம்பை நானேற்றி விட்டால் அதை எய்யாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு இலக்கு கொடுத்தாகணும். இது பற்றி ராமாயணத்தில் கதை சொல்வார்கள். பிராணாயாமம் செய்து உயிர் சக்தி கிளந்தெழுந்து பிராணாயாமத்தில் அதற்கு ஒரு வேலை கொடுக்கவில்லை என்றால் அது உடலை தாக்காமல் இருக்க பலவிதமான ஆசனங்கள் பழகி வைத்துக் கொள்வார்கள். பிராணாயாமத்தில் ஈடுபடுவதற்கு முன்னையே சில வியாதிகள் வருவதற்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் ஒரு மருந்தை சாப்பிட்டு விட்டால் அந்த நோய் வெளிப்படாது இருக்கும் என்பார்களே, அம்மாதிரிதான் இது. ஆசனங்கள், யோகாசனங்கள் நோய் வராமல் தடுப்பதற்காகவும் நோய் வந்தே விட்டால் அதை போக்குவதற்காகவுமே வடிவமைக்கப்பட்டவை.
எனவே பிராணாயாம முறையில் அல்லாது வேறு வழிகளில், உதாரணமாக நமது தொடுமுறை, குண்டலினி சக்தியை உயர்த்தி கொண்டவர்கள் பிராணாயாம முறை அல்லது வேறு, அதாவது அந்த முறை அல்லாது வேறு வழிகளில் குண்டலினி சக்தியை உயர்த்தி கொண்டவர்கள் என்று சொல்லலாம். பிராணாயாமம் செய்ய தேவையே இல்லை என்று வருகின்றது. அப்படி இருக்கும்போது யோகாசனங்களை ஒரு உடல் பயிற்சியாகவும் மதித்து செய்வது பொருத்தமில்லாத விஷயம் என்பது வெளிப்படுகிறது. அதே போல வெறும் பிராணாயாமத்தால் மட்டுமே ஆன்மீக மேம்பாடு பெற்றுவிட முடியும் என்ற கருத்தும் தவறானது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க யோகாசனங்களே நோய்களை உருவாக்கிவிடக்கூடும் என்ற நிலையும் இருக்கின்றது. இதனால்தான் 108 ஆசனங்களை 54 என்று 2ஆக பிரித்திருக்கிறார்கள். உண்மையில் ஆசனங்கள் நோய் நீக்கும் ஆற்றலுடைய ஆசனங்கள் 54 தான். அவை ஒவ்வொன்றும் ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடியது. ஒவ்வொரு நோயை போக்குவதற்கு ஒவ்வொரு ஆசனம் உள்ளது. இவை ஒரு 54 ஆசனங்கள் 108 இந்த பிராணாயாமம் ஆசனம் என்பவையெல்லாம் நம் நாட்டு ஞானிகள், அவர்கள் தென்னிந்தியராகவும் இருக்கலாம், வட இந்தியராகவும் இருக்கலாம், வடிவமைத்த முறைதான் பதஞ்சலி என்று பெரியவர்கள் ஆராய்ச்சி செய்து வடிவமைத்ததனால் பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற பெயரில் இது வழங்கப்படுகின்றது. அந்த யோக சூத்திர முறையில் ஆன்மீக பயிற்சிகளை 8 அங்கங்களாக பிரித்தார்கள். ஆகவே அதற்கு அஷ்டாங்க யோகம் என்று பெயர் சூட்டினார்கள். அஷ்டம் என்றால் 8. அந்த 8 அங்கங்கள் என்ன அப்படின்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணா, தியானம், சமாதி. இயமம் என்றால் என்ன? இயமம் என்பது ஆன்மீக வாழ்வுக்கு தயாராகுபவர்கள் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாதோ அவற்றையெல்லாம் தவிர்த்தல். அதில் பொறாமை, திருட்டு, புலால், உண்ணாமை போன்றவை அடங்கியிருக்கும். நியமம் என்றால் அந்த பயிற்சியாளர்கள் என்னென்ன செயல்களை அவசியம் பின்பற்ற வேண்டுமோ அவைகள். அவற்றில் அதிகாலையில் எழுந்திருத்தல், குறைவாக உண்ணல், உண்மையே பேசுதல், ஈகை போன்றவை அடங்கியிருக்கும். இந்த இயம நியம செயல்களை ஒழுங்காக பின்பற்றி கொண்டு வந்து யோகாசனங்களையும் முறையாக செய்து வர வேண்டும். காலையில் 2 மணி நேரம் கூட ஆகலாம். பிராணாயாமத்தால் ஆற்றல் கிளர்ந்தெழும். அதற்கு உடல் உழைப்பு போன்ற உபயோகம் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. எனவே அவ்வாற்றல் உடலினுடைய எந்த உறுப்பையும் பாதித்து விடாமல் நேராக மூலாதாரத்திற்கு சென்று அங்கு உரைகின்ற குண்டலினி சக்தியின் இருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தும். அதாவது நம்மிடத்தில் உயிர் சக்தி இருக்கின்றது, அது இவ்வளவு அடர்த்தியாக இருக்கின்றது, அந்த தேக்கம் இன்ன இடத்தில், அதாவது மூலாதாரத்தில் இருக்கிறது என்று தெரிய வரும். 100க்கு 100 இந்த பயிற்சியை செம்மையாக செய்து வந்தால் மூலாதாரத்தில் உயிர் சக்தியின் இருப்பு உணரப்படுவதற்கு சுமார் 2 வருடம் ஆகலாம். இன்னும் 5 ஆதாரம் தாண்டி ஆகினை சக்கரத்துக்கு போக குறைந்தது 12 ஆண்டுகளாகவது ஆகும். சாதகனுடைய ஆற்றலும் தீவிரமும் குறைவாயிருக்கின்ற பட்சத்தில் 24 வருடமும் 36 வருடமும் ஆகலாம். தொடங்கியது 16 வயதில் என்று வைத்து கொண்டாலும் வெற்றியடைவதற்கு 52 வயது ஆகும். அதற்கு பிறகு பொருளீட்டும் வல்லமை பெற்றுக்கொண்டு ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்கின்ற திறனையும் தெரிந்து கொண்டு உலகியலில் இல்லறம் நடத்துவது என்பது மிகவும் சிரம சாத்தியம். அதனால் இந்த வழியே வந்தவர்கள் அப்படியே பிரம்மச்சரியாகவே போய்விடுவார்கள். அவர்கள்தான் துறவிகள் என்று மதிக்கப்பட்டார்கள். பிராணாயாம முறை இல்லாமல் நமது மன்றத்தில் பழக்கத்தில் இருக்கின்ற தொடு முறையும் முற்காலத்தில் இருந்திருக்கின்றது. அதை உபநயன தீட்சை என்று சொல்வார்கள். நயனம் என்றால் கண், உபநயனம் என்றால் அடிஷனல் ஐ என்று பொருள். அது நெற்றிக்கண் தான். அதைத்தான் யோக பாஷையில் ஆகினை சக்கரம் என்று சொல்கின்றோம். சில வகுப்பினர் உபநயனத்தை ஒரு சடங்காக இன்றும் வைத்திருக்கின்றார்கள். பெரும் பொருட்செலவில் அதை நடத்துவார்கள். பிரம்மோபதேசம் என்றும் அதை சொல்வார்கள். பையனுக்கு சுமார் 12 வயதில் இதை கொடுப்பார்கள். இதற்கு ஒரு பெரியவர் வருவார். பிராமணர்கள் அவற்றை சாஸ்திரிகள் என்பார்கள். உபநயனம் பெற வேண்டிய சிறுவனை தனக்கு முன்னால் வைத்து கொண்டு இருவருக்கும் சேர்த்து ஒரு முக்காடு போட்டுக்கொள்வார்கள்.
அந்த பெரியவர். சிறிது நேரம் கழித்து முக்காட்டை எடுத்து விடுவார். பையன் எழுந்து சமையல் கட்டை நோக்கி ஓடி விடுவான். அப்பளத்தையோ வடையையோ கையில் வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருப்பான். அவனை பிடித்து சாஸ்திரிகள் என்ன சொன்னார் என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்வான். சரிதான், பையனுக்கு விளங்கவில்லை போலிருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இளமையில் உபநயனம் வாங்கி கொண்டு இப்பொழுது வளர்ந்து பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களை கேட்டாலும் இதையேதான் சொல்வார்கள். ஆகவே உபநயனம் என்று சொல்லக்கூடியதும் பிரம்மோபதேசம் என்று சொல்லக்கூடியதும் வெற்றி சடங்காக போய்விட்டன. ஒரு சமயத்தில் குண்டலினி சக்தியை உயர்த்தி ஆகினை சக்கரத்துக்கு அதை கொண்டு வந்து அரூபமான இறைநிலையையும் உணர்த்துவது என்று இருந்த நிகழ்ச்சிகள் கழுதை தேய்ந்த கதையாக இப்பொழுது வெற்றி சடங்குகளாக முடிந்துள்ளன. குண்டலினி யோக தீட்சை பெற்று நன்கு பயிற்சி செய்து இறைநிலையையும் உணர்ந்து விட்டவர்களால் விரும்புவர்களுடைய குண்டலினி சக்தியை அவர்களுடைய மூலாதாரத்திலிருந்து ஆகினை சக்கரத்துக்கு முதுகு தண்டு வழியாக அழைத்து கொண்டு வந்து விடலாம். அதற்கு பயிற்சியும் முதிர்ச்சியும் அன்றி குருவினுடைய அனுமதியும் ஆசையும் காப்பும் வழிகாட்டுதலும் வேண்டும். மற்றபடி மிக எளிதில் முடித்துவிடக்கூடிய காரியம் இது. சாதகனுக்கு 12 வருட கால செலவு இல்லை, வாழ்க்கையை வீணாக்குவது இல்லை. ஆனால் தொடு முறையிலோ குண்டலினி சக்தி மேலே வருவதற்கு 12 வினாடி கூட ஆகாது. பகுதி நேரமாக அவரவர்களும் அவரவர்களுடைய தொழில்களை செய்து கொண்டே இந்த பயிற்சியை தொடங்கலாம், செய்தும் வரலாம், இறை உணர்வு பெறலாம். ஆகவே தற்காலத்திற்கேற்ற தவமுறையாக அமைந்துள்ளது. நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் அதனால் அங்கீகரிக்கப்பட்ட மனவளக்கலை மன்றத்தில் இந்த யோக முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதற்காக பயிற்சி பெற்றவர்களை மனவளக்கலை ஆசிரியர்கள் என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு அருள்நிதி என்று ஒரு பட்டமும் கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறான ஒரு அருள்நிதியை தேர்ந்தெடுத்து பொறுப்பாசிரியராக அறக்கட்டளை நியமித்து கொள்ளும். அவர் புலால் உணவு தவிர்த்தவராக இருக்க வேண்டும், திருமணம் ஆனவராக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் நல்ல மதிப்பை இழந்து விடாதவராக இருக்க வேண்டும், தனது வருமானத்துக்குள்ளாக தொழில் செய்து நடத்துபவராக இருக்கல் வேண்டும். மனவளக்கலை ஆசிரியர் பொறுப்பை பகுதி நேரமாகவும் ஒரு சமுதாய தொண்டாகவும் பாவித்து நடத்துபவராக இருக்க வேண்டும். இது ஆரம்ப காலகட்டத்தில் இப்படியெல்லாம் சில நியதி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. சரி, அந்த பயிற்சியாளருக்கு தனது உயிர் சக்தியை வழங்கி குண்டலினி சக்தியை உயர்த்தி தர வேண்டுமாகையால் அதற்கான உயிர் அழுத்தத்தை பெற்று வைத்துக் கொள்வதற்காக தினமும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் செய்து வரக்கூடியவர்களாகவும் அருள்நிதியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் திகழ்ந்தார்கள். அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்பயும் அது பின்பற்றப்படுகின்றது. மறந்தும் சின வயப்படாதவராக இருக்க வேண்டும் அந்த ஆசிரியர்கள். மன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களை நியமித்து கொள்வதும் உண்டு. அதாவது மன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களையும் நியமித்து கொள்வதும் உண்டு. பெண்களுக்கு தீட்சை கொடுக்க பெண் ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகினை சக்கர தவம் கற்றுக்கொண்ட சில நாட்களில் தண்டுவிட சுத்தி சாந்தி என்ற பயிற்சிகளை பெற்றுக்கொள்வார்கள். எங்கோ சில காரணங்களால் யாரோ சில பேருக்கு குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து ஏற்கனவே மேலே எழுப்பியிருக்கலாம். ஆனால் ஆகினை சக்கரத்தை எட்டுவதற்கு போதுமான ஆற்றல் இருக்காது. அதனால் முதுகத்தண்டின் இடையே எங்கோ ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை தேக்கத்தை மேலே கொண்டு வர வேண்டும். அதற்காக தண்டுவிட சுத்தி என்ற பயிற்சியும் கொடுக்கப்படும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி தொந்தரவுகள் எந்த காலத்திலும் வராமல் இருப்பதற்காக சாந்தி யோகம் என்ற பயிற்சியும் கொடுக்கப்படுகின்றது. குண்டலினி சக்தியை மீண்டும் மூலாதாரத்திற்கு கொண்டு போய் வைத்து அங்கே தவம் செய்வதுதான் சாந்தி யோகம் என்று கூறி இந்த 2வது பகுதியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் 3வது பகுதி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை.